I'm in front of one of the homes serviced by Sevai Karangal. This is Anbu Illam. It's a charitable trust recognized by the Government of India. They have been in operation from 2003, and this trust is being managed by Mr. Sandil Kumar, who is working and who is supporting this trust. With him is supporting Mr. Tilak, who has resigned his job, and then he has taken up social cause as one of his prime objective in his life. இந்த மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்ண யாராவது முன்னே வந்திருக்காங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்க. மேஜராக சேவை கரங்கள் அவங்க, அப்புறம் வந்து நிறைய சோஷியல் ஆக்டிவ் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் இதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? இது எப்படி வந்துச்சு உங்களுக்கு இந்த தாட்? குறிக்கோள்லாம் ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு தியாக உணர்வு நமக்கு ஒன்றும் கிடையாது. லைஃப்பில் ஏதாவது யாருக்காவது ஒரு சேரிட்டி, ஏதாவது நல்ல விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இதுக்கு முன்னாடி நடந்துருந்த போக போய் நாங்கள் சந்தைக்கு போனோம். நம்ம சம்பாதிக்கும் பொழுது இல்லாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, இயலாதவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு சின்ன தாட், அவ்வளோதான். அந்த தாட் பேஸ் பண்ணி ஒரு இல்லத்தை நாங்கள் விசிட் பண்ணி போகும்போது அந்த இல்லத்தில் நிறைய தேவைகள் இருந்தது பிள்ளைகளுக்கு. அப்போது நம்மளால் முடிஞ்ச அந்த பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஸ்டேஷ்னரி புக்ஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கோம். பிகினிங்கில் ஒரு 1.5 years அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது அந்த இல்லத்தை மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவங்களுக்கு ரெகுலராக ஃபாரின் வந்து ஃபண்ட்ஸ் வந்து இருந்தாலும் அவங்க கண்டினியூவாக நடத்திருப்பாங்க. அவங்களால ஃபண்ட்ஸ் வந்து லாக் பண்ணதால் அவங்கள கண்டினியூ பண்ண முடியல. அந்த சுச்சுவேஷனில் இல்லத்தை க்ளோஸ் பண்ணோம்னா நான் இப்போ மோர் தென் ஒரு 65க்கு மேலே அபவ் சில்ட்ரன்ஸ் அங்கே இருந்தேன். அதுலேருந்து சரி நம்ம பழகப்பட்ட ஒரு இடம், அந்த பிள்ளைங்க கூட நல்லா ஒரு மிங்கிள் ஆயாச்சு, பழகியாச்சு. இந்த பிள்ளைங்களை அப்படியே வழி மாறி போகிறது நமக்கு விருப்பம் இல்லாமல் ஏதாவது ஒன்று அந்த பிள்ளைங்க செய்யணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் எங்கள் எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு சைட்டில் ஆளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததால் எதையும் எடுத்த உடனே ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியல. அதனால் அவங்க நேம்லேயே வந்து ஏபிசி சில்ட்ரன் ஹோம்ன்ற நேம்லேயே மாத்திர போகிறது 2003 தொடங்கணும். அப்புறம் 2005 வந்த பிறகு அன்பில்லம் சார்ட்டர் ட்ரஸ்ட் மாற்றலாம் சொல்லிட்டு நம்மளே இனிமேல் சொந்தமாக சொல்லலாம், எல்லாத்துக்கும் அவங்களே கூட வேண்டியதாக இருக்குது. இந்த பிள்ளைங்களுக்கு நம்மளே இனிமேல் கைட் பண்ணி நம்மளே நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி 2005 அப்படியே கொஞ்சமாக ரன் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் ஒரு ப்ராப்பராக முறையான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் எதுவும் நம்ம நாங்கள் அப்பவும் பண்ணலை. வாய் வழியாக வரலாம், அப்படியே தான் நாங்களே இண்டிவிஜுவல் நாங்களே இனிமேல் நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அரசாங்கத்தில் முறைப்படி பதிவு பண்ணி 2007 முறைப்படி இந்த 2015 வரைக்கும் முறைப்படி. உன் பேர் என்னப்பா? என் பேர் சரண். எத்தனாவது படிக்கிற? 4th. எந்த ஸ்கூல்? பிலோட் மெட்ரிகுலேஷன். அப்படியா? எத்தனை வருஷமாக இங்கே இருக்க? 3 வருஷம். 3 வருஷமாக இங்கே இருக்கியா? சரி, நீ படித்து என்ன ஆகணும்னு ஆசைப்பட்ற? இன்ஸ்பெக்டர். அப்படியா? இங்கே நல்லா கவனிச்சிக்கிறாங்களா உன்னை? பிடிச்சிருக்கா இங்கே இருக்கிறதுக்கு? என் பேர் பவிதர். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் என் ஸ்கூல் வந்து ஊராட்சி ஒன்று பள்ளி. நான் வந்து போலீஸாக போகிறேன். அப்புறம் வந்து இந்த ஹோம் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் பசங்களாம் சேர்ந்து ஜாலியாக இருக்கும். எனக்கு கேர்ள்ஸ்லாம் பாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம அண்ணாவும் பிடிக்கும். Here is Mr. Tilak, who has been supporting this Anbu Illam for quite some time, and he is being associated with various other charitable organizations. I would like to introduce Tilak. I wanted some of your inputs on this. How the cause of social responsibility has come to you? To say like we always say that we have got so much from the society and we have to give it back to it. So it's like whatever we buy, we can say it's only the cost which we are giving, but that involves much of labor of so many people, starting from farmers to, for example, food, starting from farmers till the supermarket or any provision shops. So that value which you provide is not enough, but we have got so much from the society. So we have to give it back, and this is one initiative we have taken. How many such initiatives have been supported by you? We have several projects. Main project will be taking care of the homes who doesn't have much of funds. So we support them, we provide the financial need, and we provide some materials, and we take care of the education of the kids, or sometimes study materials we give, and we celebrate Diwali with the kids, and so many things we do. And we also have projects for environmental, where we take care, we plant saplings and take care of it, and we look
for some 100% survival rate of Sapping's food bank. How did the concept of social cause come into your mind? That's what, as I said, it is like I think that whatever we have got so much knowledge, so much facilities, and so much of benefits from the society, and it's like I thought like we are there in upper hand, and we have to help the person who's below us, and we have to uplift them as well. So that is the whole concept. I need to ask you one thing. See, normally when people work, they work for they earn money for themselves. Leaving your regular work, you were working previously with an IT company. Leaving that, quitting that job, and starting a social venture like this, how do you think you are suited for this? Everyone will have their own talents and qualifications or special interest. Social cause is always a social interest for me from my childhood. But when I was working, I was working even for 16 hours continuously to complete the project or complete the task. But when I started doing it, and there was a requirement for me to do so many jobs, and I got complete, I get a full satisfaction when I do a social cause.